ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த 2025ல் நான் போடக்கூடிய முதல் வீடியோ இதாங்க. எல்லாருக்குமே என்னோட எளிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல எல்லாருமே லாபம் அடையணும்னு நம்ம கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதுலேயே 2வது இடத்தை பிடித்திருக்கு. அப்போ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு? அப்போ நான் முதலிடம் பிடித்த ஐபிஓ எது? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மெயின் டாபிக் என்னன்னா, ஐடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோட்டல் நிறுவனத்தை டீமெர்ஜர் பண்ண போகிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட்டு என்ன? ஐடிசி ஹோட்டல் நிறுவனம் எப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது? ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்தோட ப்ரைஸ் பேண்ட் விலை எவ்வளோ? ஐடிசி ஷேரை நம்ம வாங்கலாமா வேண்டாமா? ஐடிசி ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணலாம்? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ஐடிசி நிறுவனம் அவங்களோட ஹோட்டல் நிறுவனத்தை டீமேஜர் பண்ண போகிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. நாட்டினுடைய மிகப்பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனம் தான் ஐடிசி நிறுவனம். அவங்களுடைய ஹோட்டல் நிறுவனத்தை தனியாக பிரிக்கிறதுக்கான நடவடிக்கையை ஜனவரி 1ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதற்கான முதல் படியாக பார்த்தீங்கன்னா ஐடிசி நிறுவனம் ஐடிசி ஹோட்டல் வளர்ச்சிக்காக ரூபாய் 1500 கோடி பரிமாற்றம் செய்யப்பட்டு வராங்க. ஐடிசி ஹோட்டல் நிறுவனம் எப்போ நம்ம மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்னு பலரோட கேள்வியா இருக்கு. இந்த ஒரு நிறுவனமும் டீமெர்ஜர் பண்றதுக்கு முன்னாடி தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்திலிருந்து அனுமதி பெறணுங்க. அதற்கு அவங்களுக்கு 2 மாதம் அவகாசம் தருவாங்க. அதற்கான அனுமதி பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி தான் ஐடிசி நிறுவனம் அப்ரூவல் வாங்கினாங்க. அதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஐடிசி ஹோட்டல் நிறுவனம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடிசி ஹோட்டல் பங்குகளை பெறுவதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி. அன்னைக்கு ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்தோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி இரண்டிலுமே ட்ரேட் ஆகும். ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்துடைய பங்கு விலை 113லேருந்து 170 வரைக்கும் இருக்கலான்னு மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்குங்க. இந்த டீமெர்ஜருக்காக நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஷேர்ஸ் நம்ம வாங்கினோம்னா டீமெர்ஜருக்கு அப்புறம் இந்த ஷேர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நீங்கள் இறங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு ஐடிசி ஷேர் ஹோட்டல் நிறுவன பங்கு எனக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் டீமெர்ஜருக்கு அப்புறம் ஐடிசி ஷேரோட ப்ரைஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஜனவரி 6ஆம் தேதி ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்களா, ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய 10 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேர் ஐடிசி ஹோட்டல் நிறுவன பங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1:10 ரேஷியோவில் டீமெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 23 ஷேரு 28 ஷேரு அப்படி ஷேர் ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஷேரை வாங்கி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 10 ஷேருக்கு ஒரு ஷேர் ஐடிசி ஹோட்டல் நிறுவன பங்கு கிடைக்கும். நீங்கள் இதே ஐடிசி நிறுவனத்தோட பங்கு 50 ஷேர் வச்சுருந்தீங்களா, ஐடிசி ஹோட்டல் நிறுவன பங்கு 5 ஷேர் கிடைக்கும். அதனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஐடிசி ஹோட்டல் நிறுவனம் அவங்களுடைய 40% பங்குகளை ஐடிசி நிறுவனமே வச்சிருக்க போறாங்க. பாக்கி 60% பங்குகளை தான் பங்குதாரருக்கு பிரித்து தரப்போறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் மும்பையில் உள்ள கிராண்ட் சென்டர் ஹோட்டலை ஐடிசி நிறுவனம் அவங்களே வச்சிருக்க போறாங்க. இந்த ஹோட்டலை ஐடிசி ஹோட்டலுக்கு லீஸுக்கு கொடுக்க போறதாகவும், மேலும் 46 புதிய ஹோட்டல்களை அவங்களோட பிஸ்னஸில் இணைக்க உள்ளதாகவும், இது இல்லாமல் கூடுதலாக 4000 ஹோட்டல் ரூம்களை அவங்களோட பிஸ்னஸில் இணைக்க உள்ளதாகவும் கம்பெனி தரப்பில் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஐடிசி நிறுவனத்தோட வருவாயிலேருந்து 2.5 மடங்கு வருவாய் அதிகரிக்க அவங்க ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.
அடுத்ததா நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். அது என்னன்னா, இல்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். இல்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா புக் பிரிட்டிஷ் ஐபிஓலையே இது வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதுலேயே 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அதாவது இல்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 229.31 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் கியூஐபி மூலயமா பார்த்தீங்கன்னா 503.39x வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. என்எல்ஐ பார்த்தீங்கன்னா 104.36x வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இது வரைக்கும் புக் பிரிட்டிஷ் ஐபிஓலையே அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் ஆன ஐபிஓ பார்த்தீங்கன்னா வைபாஸ் ஸ்டீல் டியூப்ஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓ தான் முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அதாவது 320.05 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.